சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டனர். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்தன், சொல்லுங்க. இலங்கை சிறையில் இருக்க 86 மீனவர்கள் வர 28ஆம் தேதி விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பை மீனவர்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது திவ்யா, கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில தமிழக அரசு வரும் 28ஆம் தேதி 86 மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உறுதி கொடுக்கிறதா இந்த தகவலை எடுத்து இன்னைக்கு ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல அந்த மீனவர்கள் 86 மீனவர்கள் விடுவித்ததுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம வருங்காலம் மழைக்காலம் என்பதனால இந்த ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட 42 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் சிறைபிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படாமல் கடல்ல மூழ்கிய 18 படகுகளுக்கு முழு நிவாரணம் வழங்கணும் சொல்லி கோரிக்கை வச்சு இன்னைக்கு வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க. திவ்யா, ஆனந்தன், மீனவர்கள் விடுவிக்கப்பட இருக்கிற நிலையில இந்த படகுகள் பறிமுதல் பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்ல. இந்த நிலையில இந்த படகுகளையும் பறிமுதல் செய்யணும் அப்படின்னு மீனவர்கள் தரப்புல ஏதேனும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? அதாவது தமிழக மீனவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய வாழ்வாதாரமே விசைப்படகுகள் தான். ஆகவே மீனவர்களை எப்படி விடுதலை செய்யறாங்களோ அதே போல இந்த படகுகளையும் விடுதலை செய்தால்தான் எங்களுடைய அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம இருக்கும். அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களிலேயே ஏற்கனவே படகுகள் 18 படகுகள் கடல்ல மூழ்கிருச்சு. அதனால வர்ற காலம் மழைக்காலத்தினால இந்த 42 படகுகளை உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதே வேளையில இலங்கை மீனவ அமைப்புகள்கிட்ட நம்ம இன்னைக்கு தொடர்பு கொண்டு கேட்டோம். அப்ப என்ன சொன்னோம்னா, தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவதாக இந்திய அரசு சொல்லியிருக்காங்களே, அது குறித்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லை தாண்டி மீனவர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க. ஆகவே தொழிலாளர்களை கைது பண்றதுனால எந்தவித தீர்வுமே ஏற்படாது. ஆகவே அரசு 2 அரசாங்கமே ஒரு நிரந்தரமான ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லை தாண்டாம தமிழக மீன எல்லை தாண்டாம மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை இலங்கை மீனவளத்துறை அமைச்சர்களும் மீன்வளத்தை அந்த அதிகாரிகளுமே மீனவ சங்கங்களுமே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. திவ்யா, ஆனந்தன், இந்த வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டிருக்க நிலையில மீண்டும் அவங்க எப்பொழுது கடலுக்கு செல்ல இருக்காங்க? அதாவது திவ்யா, அவங்க இன்னைக்கு தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலங்கை கடற்படையால கைது நடவடிக்கை மற்றும் அந்த தாக்குதல் சம்பவத்தினால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல ஒரு 50 முறை கூட நாங்க கடலுக்கு போக முடியாம ஒரு சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தடைக்காலம் முடிஞ்சு ஒரு 20 தடவை தான் நாங்க மீன் பிடிச்சிருக்கோம். ஆகவே வருங்காலங்கள்ல தடை இல்லாம, அதாவது இலங்கை கடற்படையில அச்சுறுத்தல் இல்லாம மீன் பிடிக்கணும். அதுக்கு மத்திய மாநில அரசு இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நாளைக்கு வழக்கம் போல கடலுக்கு மீன் பிடிக்க போறதாகவும் தீர்மானத்துல குறிப்பிட்டிருக்காங்க. திவ்யா, ஆனந்தன், 80 பேர் விடுவிக்கப்படுறதுங்கிறது மீனவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொன்னா கூட, இது தவிர வேற ஏதேனும் கோரிக்கைகள் மீனவர் தரப்புல தமிழக அரசுக்கு விடுக்கப்படுதா? நிச்சயமா திவ்யா, அவங்களுடைய வாழ்வாதாரமே விசை படகுகள் தான் சொல்லி அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா படகுகளை விடுதலை செஞ்சாதான் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு படகை நம்பி ஒரு 30 குடும்பங்கள் ஜீவனாம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் மீனவ அமைப்புகள் தெரிவித்திருக்காங்க. ஆகவே படகுகளை கண்டிப்பான முறையில விடுவிக்கணும். ஏன்னா அந்த மழை காலத்துக்குள்ள விடுவிச்சாதான் எங்களுக்கு அந்த படகுடைய முழுகா படகு கரை சேரும். இல்லைன்னா எங்க படகுகளை பராமரிக்கவும் அந்த வேலை பார்க்கறதுக்கு எங்களால முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருங்காலங்கள்ல அது கைது நடவடிக்கை 2 அரசாங்கமே பேசி கைது நடவடிக்கை இல்லாம மீன்பிடி தொழில செஞ்சாதான், அதாவது குறிப்பா தமிழகத்துல 13 மாவட்டத்துல ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமே இலங்கை கடற்படை அதிக அளவுல பாதிக்கப்பட்டு வர்றதாக சொல்லியிருக்காங்க. ஆகவே மத்திய மாநில அரசு ஒரு நிரந்தரமான, அதாவது பாரம்பரிய கடல் பகுதியில இழந்த மீன்பிடி உரிமையை பெற்று தந்தாதான் எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லபடியா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. திவ்யா.